ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் ஊரில் சடோனுங்க. சரி, வேலை இருக்குதுங்க. சரி செய்வோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோவை பார்த்தேன். எனக்கே என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த சுக்காவை தாங்க சொல்கிறேன். நீங்கள்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்குறேன். என்னத்துக்குத்தான் நீங்கள்லாம் உயிரோடு இருக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பெத்த தாய் இறந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க நான். அப்போ அந்த தாய்க்கு இப்போ வரையும் ஒரு பாத்தியாக கொடுக்கலையாமாங்க. அவங்க முஸ்லீமில் இறந்தா 40 நாளில் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் ஒரு தாய்க்கு அவங்க வாழும்போது அவங்கள நிம்மதியாக வாழ விடல. 10 வருஷம் தவம் இருந்து உங்களை எல்லாம் பெற்றதுக்கு அந்த தாய் பெக்காமலே இருந்திருக்கலாங்க. அவங்க இருக்கும்போதும் அவங்கள கஷ்டப்படுத்துனீங்க. அவங்க இறந்தும் அவங்கள வச்சுக்க இப்படி எல்லாத்துக்கிட்டையும் காசு வசூல் பண்ணிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. ஒரே ஒரு பையன் தானே நீங்கள். கை நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல. உங்கள் காசில் போய் இப்போ வரையும் அந்த தாய் இறந்த வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்களா? அந்த வீடெல்லாம் இறந்தா அதெல்லாம் பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுங்க. செஞ்சாதாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையும். என்னையா நீ எல்லாம் மனுஷன்? உண்மையாக நான் கேட்குறேன். ஒரு பொம்பளை சுகத்துக்காக இப்படி பொம்பளை சுகத்துக்கு அலைவியா என்ன? இந்த வயசுக்கு மேலே கல்யாணம் ஒரு பையனுக்கு பண்ணி பேர குழந்தை இருக்கிறான். இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்க. உன் பொண்டாட்டி கேட்குறியல்ல, இந்த வயசில் நீ பேரனுக்கு பார்க்குறது போட்டு உனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம் அப்படின்னு கேட்குறியல்ல. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் உங்ககிட்ட. உனக்கு அவங்கள விட மூத்தவன் தானே, உனக்கு பொறுப்பு இல்லையா? ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை, ஒரு பெத்த தாய்க்கு ஒரு நல்ல மகனாக இல்லை, ஒரு பெத்த பசங்களுக்கு நல்ல அப்பாவாக இல்லை, ஒரு பேரனுக்கு ஒரு தாத்தாவா நல்ல தாத்தாவா இல்லை. என்னையா மனுஷன்? இப்படி ஒரு பொம்பளைக்காக அலைஞ்சிக்கிட்டு அவளுக்கு நகை வாங்கி கொடுக்குறது, ரூம்பு ஓட்டு வெளியூர் போய் ரூம்பு ஓட்டு குடிச்சு கூத்தடிச்சிட்டு வர்றீங்கெல்லாம் நீங்களும் கூத்தியாலுமா? அப்போல்லாம் தெரியாது. அதுக்கு காசு எல்லாரும் போட்டு விட்றாங்க. அவங்களையெல்லாம் என்னத்தை சொல்கிறது? காசு போட்டு வர்றவங்கள எத்தனை பேர் சொன்னாலும் காசு போடுறவங்களாம் விடவே மாட்டாங்க. இவங்கள என்னதான் எனக்கு தெரியலைங்க. ஒரு தாய்க்கு சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு கூட காசு இல்லைங்கிட்ட நாங்கள் வேறு இப்போ அவங்ககிட்ட இருக்கிற காசில் வெள்ளை அடித்து சுண்ணாம்பெல்லாம் அடித்து விட்டு நல்லபடியாக கூட்டிகிட்டு உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு ஒரு 5 பேர்த்துக்குனாலும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் காசில் செய்யுங்க. அதையும் போய் எல்லாத்துக்கிட்டையும் அடப்பை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க காசுக்கு. உங்கள் அம்மாவோட ஆத்மா கூட சாந்தி அடையாது. அவங்கெல்லாம் எவ்வளோ உங்கள் அம்மா நினச்சிப்பாரு. அவங்கெல்லாம் பெட்டிக்கடை வச்சு அதில் வர்ற வருமானத்தில் முடியாத கூட பெட்டிக்கடை வச்சு அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷி. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு செஞ்சாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. ஏதோ மனைவி இப்போ தான் ஒரு செயின் வாங்கி போட்டிருக்கு, அதுக்கு அடப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா ஏமாந்து கழட்டி கொடுத்ததுன்னா அதுவும் போச்சு. அதையும் கூத்தியா கையில் கொடுத்துட்டு அவங்க கையில் இருக்கிற காசை வச்சு செலவு பண்ணுவாங்க. ஏமாந்துடாதீங்க. என்ன மனுஷன்? சே கருமம். இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததுக்கு அந்த அம்மா கடைசி வரையும் குழந்தை இல்லாமல் கூட இருந்திருக்கலாங்க. உண்மையா எனக்கு என்ன இந்த ஆள் என்ன இந்த வயசுக்கு மேலே இப்படி பொய் பித்தலாட்டத்தனம் பேசி வாழ்ந்து என்னங்க? இந்த வயசுக்கு மேலே 4 பேர்த்துக்கு புத்தி சொல்கிற வயசில் இருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு எத்தனை பேர் புத்தி சொன்னாலும் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. கருமம். சை, எனக்கு பார்த்தோன்னே ஆத்திரமாக வருதுங்க. போன வருஷமும் அப்படி தான் சொல்லிச்சு, வீடெல்லாம் வெள்ளையடிச்சு விடுவோன்னு சொல்லி அதுக்கு காசு போட்டுட்ருக்குறாங்க. அந்த காசை வாங்கி இந்த ஆளு கூத்தி ஆளுக்கு கொடுத்து போட்டு ஒரு செவரை மட்டும் பூசுகிறாங்க. அது என்னத்துக்குங்க அந்த வேலையை செய்கிறாங்க? அதுவுமே பூசா முட்டுற வேண்டியது. ஒரு செவரு கூத்தியாலும் இந்த ஆளும் போய் பூசி வீடியோ போடுற அந்த செவரை மட்டும் பூசி விட்டு என்ன ஒரு தாய்க்கு இவங்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க? கருமம். செய், ஆம்பளையும் பேர் முகரக்கட்டையும் பேர். நாங்கள்லாம் பாரு எங்கனாலும் முடிஞ்சதான் நாங்கள் செய்கிறோம். பொட்டை பிள்ளைங்க தான் நானும் எங்கள் அக்காவும். எங்கள் அப்பா அம்மா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நினைவு நாளுக்கு நாங்கள் செய்ய போகிறோம் பாருங்கள். போன வருஷம் எங்கள் அப்பா இறந்தப்போ போய் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 10 பெட்ஷீட்டு நான் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அக்கா 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க.
எங்கனாலும் அவ்வளோதான் முடியும். நாங்கள் வந்து தைச்சு அந்த காசை சேர்த்து வச்சு இதுக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நானும் கேட்கல, எங்கள் அக்காவும் எங்கள் மாமாட்ட கேட்கல. எங்கள் அக்கா தைச்ச காசில் எங்கள் அக்கா வாங்கிச்சு, நான் தைச்ச காசில் நான் வாங்கினேன். முறைப்படி போய் கொடுமுடி ஆற்றுல போய் உட்காந்து எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி எங்கள் அம்மா இறந்தப்பவும் சரி அங்கே கொடுமுடி ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் எங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு வந்தோம். நீங்களாம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்க. இப்படி ஒரு பொம்பளை சோகத்துக்காக எல்லா காசையும் கொண்டு அவளுக்கே கொட்டிகிட்டு இருக்கிற, நாளைக்கு முடியாதப்போ உன்னை பார்க்க மாட்டாயா, உன்னை அவள் பார்க்க மாட்டா. கடைசியில் நீ என்ன எதைக்கு ஆளாவது தெரியுமா? உனக்காகவாது 2 வனம் எடுத்து வை. எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு முடியாதப்ப என்ன பண்ணுவ சொல்லு? உன் மனைவி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா யார் பார்ப்பாங்க? கண்ணு முன்னாடியே இப்படி கூத்தடிக்கிறீங்க. எங்களுக்கு என்ன கோபம் தெரியுமா? அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் கிடையாது. அது வந்து பையன் இருக்குண்ணா, இந்த ஆள் தான் குட்டிச்சவராக போயிட்டான். இவங்களாவது நல்ல விதமாக இருந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, பேரை கெடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு கோவம். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, இந்த மாதிரி இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். இந்த ஆளை பார்க்கும்போது எந்த பொண்டாடிக்கு கோவம் வந்து இழுத்து சாத்தி ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி நான் முடியல அப்படிங்கும்போது சரின்னு விட்டு விலகிடணும். இவனை வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது, எதுலேயுமே டச்சே இல்லாமல் விட்டுட்டு பையனுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டு இவங்க லைஃப்பை இவங்க பார்த்துட்டு போகலாங்க. அது வந்து தப்பு கிடையாது. இவங்க வந்து ஃபோனில் உட்காந்துக்கிட்டு லைவ்லையெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கல்ல, அது வந்து அவங்களையெல்லாம் முழுமையாக நம்ப முடியுங்களா சொல்லுங்கள்? இங்கே ஊருக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நம்ம நாட்டிலையே இருக்கிறவங்களா இருந்தால் கூட சொல்லலாம். அது வேறு நாட்டுக்கே போகிறோம், அது யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்பி அங்கே போய் பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டா யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அவங்களையெல்லாம் நம்ப முடியுங்களா சொல்லுங்கள்? நம்பிக்கை இல்லாமல் யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்க. அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த அம்மாவே நல்லா. ஆனால் அதை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மக்கிட்டேயே கோபத்துக்கு வராங்க, நம்மளே தப்பாக பேசுகிறாங்க கமாண்டு போட்டோம்னா. அதனால் நான் அவங்களுக்கு கமாண்டும் போடுறதில்ல. நீ அவங்க தலையெழுத்து எப்படியோ அப்படி ஆகிட்டு போகுது. இந்த ஆள் வந்து தயவு செஞ்சு அந்த அம்மாவுக்கு அது என்ன சொல்கிறாங்க, விவகாரத்தை கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போகட்டும். சும்மா இவ்வளோ என்ன அந்த பொண்டாட்டி என்ன உனக்கு அம்மாவா கேட்குற? நீ முடியாதப்போ நீ வர்ற வரையில் உனக்காக சேவை செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்ப. நீ வந்து உல்லாசமாக போய் சந்தோஷமாக குத்தியாக கூத்தடிச்சிக்கிட்டு வருவ. அது வரைக்கும் மனைவி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். உங்கள் அம்மா தான் அப்படி உட்காந்துக்குவாங்க பையனுக்காக. ஐயோ பையன் இப்படி தப்பு பண்ணுறானே, அவன் சரியாகி வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. பொண்டாட்டி காத்திருப்பாளா? என்ன மனுஷனோ? தயவு செஞ்சு உங்கள் கையில் இருக்கிற காசில் முறைப்படி உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ உங்கள் காசில் பண்ணணுங்க. பெத்த தாய்க்கு வந்து தன் பையன் சம்பாதனையில் செஞ்சாதாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இப்படி அவங்களையும் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. செத்து போன ஒரு ஆத்மாவை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க. தாயின்னா எல்லாத்துக்கும் தாய்ங்கிறவங்க ஒன்று தான். அந்த பாசம் என்னன்னு எனக்கும் தெரியும். உங்கள் அம்மாவுக்கு உங்கள் வருமானத்தில் செய்யுங்க. கூத்தியாளுக்கு கொஞ்சம் காசு கம்மி பண்ணி கொடுக்குறதுனால அவள் ஓடிடுவானா விட்டு தொலைச்சிடுங்க. பூரா காசையும் கொண்டு அவளுக்கு கொட்டி போட்டு எல்லாத்துக்கிட்டே பிச்சை எடுத்து அதை வாங்கி உங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இல்லையா அவகிட்ட தானே காசு கொடுக்குறீங்க, அவகிட்ட போய் கேட்டு வாங்கி செய்யுங்க. நல்லது தான் சொல்கிறேன், ஆனால் நீங்களாம் அதை காதில் வாங்கிக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் காதுக்கெல்லாம் வருமா என்னன்னு தெரியல. என்னமோ பண்ணுங்க, நம்ம சொல்கிறது தான் சொல்ல முடியும். காசு போடுறவங்களாம் தயவு செஞ்சு போடாதீங்க. அவங்க அம்மாக்காகன்னு சொல்லி கேட்டாலும் போடாதீங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இந்த ஆள் காசில் செலவு பண்ணி அவங்க அம்மாவுக்கு பண்ணிட்டுங்க. 2 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தாலும் இந்த ஆள் கையில் இருக்கிற காசில் கொடுத்து செய்யிட்டு அவங்க அம்மா மனசார ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி பிரியாணி போடுற அதை போடுற இதை போடுறேன்னு காசு வசூல் பண்ணிக்கிட்டு கூத்தடிக்கு போகும்போதெல்லாம் அம்மா நினைவு நாள் வருதுன்னுங்கிறது தெரியாதா என்ன? அப்போ தெரியாதா? போய் ஜாலியாக தண்ணி போட்டுட்டு
சாப்பாடு அங்கேயும் இங்கேயும் போய் கடை கடையாக போய் தின்னீங்கல்ல, அப்போல்லாம் ஞாபகம் இல்லையா? அம்மாவுக்கு நினைவு நாள் வருது, காசு வேணும் அப்படின்னு சொல்கிறது தெரியாது. அவள் கூப்பிட்டா உடனே பின்னாடியே ஓடணுமா என்ன? இப்போ தானே நகையும் வாங்கி கொடுத்தீங்க, அப்போ தெரியலையா? நகை வாங்கும்போது அம்மாவுக்கு நினைவு நாள் வருது, அதுக்கு வெள்ளை அடிக்கணும் வீடெல்லாம், அதுக்கு இது பள்ளிவாசல்லேருந்து ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணணும், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அந்த எண்ணமெல்லாம் அப்போ இல்லையா என்ன? என்னையா மனுஷன் நீங்கள்லாம் இந்த தடவையும் பாருங்க, வீடும் ஒன்றும் பூச மாட்டாங்க, ஒரு செவரை மட்டும் பூசி வீட்டை கழுவி விட்டு சாப்பாடு மட்டும் ஒரு 5 வாங்கிட்டு வந்து போட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க முறைப்படி செய்ய மாட்டாங்க பாருங்க. அந்த தாய் பாவங்க, உண்மையாலுமே சாந்தியே அடையாதுங்க அவங்க ஆத்மா. இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்படுறாங்களோ, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சங்க. ஓகேங்க, பாய்ங்க.